டெட்டு தகுதி தேர்வில் உவமையை பொருளோடு எப்படி பொருத்துறது என்பதற்கான ஒரு மாதிரியை பார்ப்போம். சிவ பூஜையில் கரடி நுழைந்தார் போல. சிவனுக்கு செய்யக்கூடிய பூஜையில் கரடி நுழைந்தால் அது தேவையற்ற வரவு. எனவே தேவையற்ற வரவு தான் ஆன்சர். எள்ளில் எண்ணெய் போல அப்படின்னா எள்ளில் எண்ணெய் மறைந்து தான் இருக்கும், அதை பிழியும் பொழுது தான் வெளிவரும். எனவே எள்ளில் எண்ணெய் போலன்னா மறைந்திருத்தல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். உடும்பு பிடி போலன்னா உடும்பு பிடி என்பது விட்டு விடாமல் இருக்கிறது, ரொம்ப கெட்டியாக இருக்கிறது. எனவே விடாமல் இருக்கிறது தான் ஆன்சர். ஊசியின் நூலும் போல் அது இணைந்தால் தான் ஒரு ஆடையை தைக்க முடியும். எனவே இணை பிரியாமல் இருக்கணும். பூவோடு சேர்ந்த நாரும் போல். பூ என்பது ஒரு நல்ல இனம், அதில் நார் சேரும் பொழுது அதை போல் இதுவும் சேர்ந்து மணக்கும். எனவே நல்லினம் சேர்தல் என்பதால் சரியான விடை. சும்மா கடந்த சங்கையை ஊதினால் போல் அப்படின்னா சும்மா கடந்த சங்கை எடுத்து ஊதினா அது வெவ்வேறு விளைவுகளுக்கு ஏற்பாடு செய்துவிடும். அப்போ இதில் வேண்டாத வேலைக்கு தான் அந்த சும்மா கடந்த சங்கை ஊதினால் போலன்னு வருவாங்க. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னா கண் உள்ள போதே காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணால் நல்லது. கண் கெட்ட பிறகு சூரியனை பார்க்காம நம்ம எவ்வளோ நமஸ்காரம் பண்ணி என்ன பயனும் இல்லை. அப்போது காலம் தாமதத்தோடு செய்யக்கூடிய எதுவுமே இதுக்கு தான் உவமையாக சொல்லுவாங்க. எனவே காலதாமதம். சிறகு இழந்த பறவை போல். சிறகு இழந்த பறவை என்ன பண்ணும்? துன்பப்படும். எடுப்பார் கைப்பிள்ளை போல். அடுத்தவர்கள் சொல்கிறத தான் அதை ஏற்றுக்கிட்டு ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு சுய அறிவு இல்லைன்னு அர்த்தம். எனவே சுய அறிவு இன்மை. கடை தேங்காய் எடுத்து வழிபிள்ளையருக்கு உடைத்தார் போலன்னா அது பிறரை ஏமாத்துறது. தாம் பொருளை எடுத்து எதுவும் கொடுக்காம கடையில் உள்ள தேங்காய் எடுத்து இவன் நன்மைக்காக வழிபிள்ளையாருக்கு உடைக்கிறதுங்கிறது பிறர் ஏமாற்றுறது தானே. ஏன்னா பிறர் ஏமாற்றுதல். கயிறு அறந்த பட்டம் போல். அருந்த இந்த ரூ வரக்கூடாது, இந்த வல்லினர் வரணும். பட்டம் போல் அது என்னென்னா வேதனை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.